வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததில்லை. மோகம் ஆட்டி பறைக்கும் போது அறிவு அஞ்ஞாத வாசம் போயிடும். உங்களை சம்ரட்சிக்கிறங்கிற முறையில இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தவறினா அந்த பாவம் என்னதான் வந்து சேரும். ஏன் எல்லாரும் ஒன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கும்? நல்லது கெட்டது, கஷ்ட நஷ்டம், சுகதுக்கம் எல்லாத்தையும் சமமா பங்கு போட்டு சுமையை குறைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா போற போக்க பார்த்தா பிற்காலத்துல எல்லாரும் தனியா உதிரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம பந்தம் பாசம் உறவு இது எல்லாத்துக்கும் அர்த்தமே தெரியாம வாழ போறா. இதோ என் பேரன் லோச்சா புள்ள ஜெயராம இவன் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த அக்ரஹாரத்துல இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. இவன் பட்டணத்துக்கு போறானோ இல்ல வெளிநாட்டுக்கே போறானோ அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க போறதில்லை. என் காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கேயே இந்த ஆத்திலேயே ஒன்னா இருக்கணும்னு பிரியப்படுறேன். என் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு இஷ்டப்பட்டு இங்க இருக்கிறவா இருக்கலாம், மத்தவா இப்பவே கிளம்பலாம். கவலைப்பட வேண்டாம், நான் யாரையும் தூஷிக்க மாட்டேன். சகல சௌபாகியத்தோட அமோகமா சுபிட்சமா இருக்கணும்னு நான் ஆத்மார்த்தமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். அப்பா எங்களை மன்னிச்சுங்கப்பா. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் மகாத்மாவும் இல்லை, தண்டிக்கிறதுக்கு மகேஸ்வரனும் இல்லை. என் மனசுல பட்டதை பட்டவர்த்தனமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யதா சௌகரியம். எதிர்பார்க்கல நீங்க இப்படி பண்ணுவேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கரமா இருக்கு நீங்க பண்ணது. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி நம்மளோட இந்த விஷயத்த ஊதி பெருசு பண்ணி அப்பா வரைக்கும் கொண்டு போய் ஏன் திம்பே நீங்க பண்ணது ஏதாவது ஒரு விதத்திலயா நியாயம் தோன்றதா உங்களுக்கு? ரெண்டு பேரும் இப்படி மாட்ட விட்டுட்டேல. ஊமை கொட்டான் ஊரை கெடுக்குன்னு சொல்லுவா. நீங்க வாயை திறந்தாலும் ஆபத்து, வாயே திறக்கலானும் ஆபத்து. ஏன் திம்பே நாங்க இப்படி வாய் ஓயாம பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு சும்மா நின்று இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிக்க காத்துன்னு இருக்கேன்னு அர்த்தம். யாருமே என்ன சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நிறுத்துங்க, இந்த வார்த்தை ஜாலெல்லாம் வேண்டாம். உங்களால் அப்பா கிட்ட என்னெல்லாம் பேச்சு கேட்க வேண்டியது தெரியுமா? இது வரைக்கும் பிரயோகப்படுத்தாத வார்த்தைகள்லாம் வெடிச்சு செதறித்து. இஷ்டப்பட்டவா இருக்கலாம், மற்றவா கிளம்பலாம். அப்படியே இடிஞ்சு போயிட்டேன், சப்த நாடி ஒடுங்கி போயிட்டு தெரியுமா? ஏற்கனவே ஆத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. உங்களால முடிஞ்ச கைங்கரியம் ஒன்னா ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை துண்டு துண்டா உடைச்சிருங்க, செங்கலை உடைக்கிற மாதிரி. இந்த ஆத்து மாப்பிள்ளையாச்சும் மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை காப்பாத்திக்க வேண்டாம்.
அதுவும் எப்படி வீட்டோட மாப்பிளை ஒழியட்டும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அது என்ன புத்தி அது கலகம் பண்றது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு பேசுறது. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க நழுவ பாக்குறேன்? ஒடி போட வந்தேன்டா, நீ வேற. ஏன் இந்த நாரதர் வேலைன்னு கேட்டோம், இன்னும் பதில் வரல. நீங்க 2 பேரும் பேசி முடிச்சாச்சுன்னு நினைச்சேன். ஆனா வார்த்தைகள் இன்னும் பிரவாகமா வந்துட்டே இருக்கேன். அதுவும் சாதாரண வார்த்தைகளா? புகழாரங்கள். ஆர்த்தத்தை அடக்கிட்டு இருக்கோம், இதுல கிண்டல் வேறயா? இங்க பாருங்க, இனிமே எங்க விஷயம் நீங்க தலையிட வேண்டாம். நாங்களும் உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். இவர்கிட்ட தலையிடறதுக்கு என்னடா விஷயம் இருக்கு? வேலை வெட்டி கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்து முடிச்சுட்டு மத்தவ கை எதிர்பார்த்து என்னடா பழப்பு. இதை விட நிறுத்துங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவையத்தோட ஆம்பியா, இந்த ஆத்து மூத்த மாப்பிள்ள, அதுவும் ஆத்தோடவே இருக்கிற மாப்பிள்ள அதானே. நான் ஏன் ஆத்தோட இருக்கேன்னு மாமாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்கள் சின்னவளாக இருந்தபோது மாமாவுக்கு நான் கை கொடுத்தேன். மாமாவோட உத்தரவு நான் கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருக்கணும்னு. அந்த உத்தரவை நான் மீற விரும்பலை, மீறவும் மாட்டேன். டேய், நான் ஒன்றும் கலகக்காரன் இல்லைடா. இப்போ கூட ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் மாமா கிட்ட போய் பிரஸ்தாபித்தேன். ஏன்னா மாமா கிட்ட போய் நேருக்கு நேர் நின்று பேசுகிற திராணி உங்கள் 2 பேருக்கும் கிடையாதுன்னு எனக்கு நன்னா தெரியும். நான் எப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டேலோ இப்போ நான் ஒரு உத்தரவாதம் தரேன். இந்த சேஷு இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டான், தலையிடவே மாட்டான். தலையிட மாட்டேன். நான் யார் விஷயத்தையும் தலையிட மாட்டேன். இந்த சேஷு மானஸ்தன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல். நான் யாருக்காகவும் பறிஞ்சு பேச போகிறதும் இல்லை, யாரையும் தோண்டி விட போகிறதும் இல்லை. நல்லது செய்ய போய் எனக்கே வீணாக பொல்லாப்பு. ஆனால் மனசில் இருக்கிற விஷயத்த மனசில் போட்டு பூட்டி வைக்க தெரியல. காதில் போட்டுக்கிறவா போட்டுக்கலாம், வேணாங்கிறவா விட்டுடலாம். கணபாடிகளோட 2வது புள்ளியோட பொண்டாட்டி அம்புஜம். புரியும்னு நினைக்கிறேன். பிறந்தாத்துக்கு போகணுன்னு திடீர்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு யார் காரணம்? புக்காத்துலேருந்து பிறந்தாத்துக்கு வந்திருக்கிற கடைசி பொண்ணு தான் காரணம். சந்தான் ராமா, குழந்தை தேமேன்னு இருக்கா. அவளை இதில் இழுத்து அனாவசியமான புது குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். காதில் போட்டுன்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதில் குழப்பத்துக்கு எதுவுமே இல்லை. பிறந்தாத்தை பற்றியே நினைக்காத வாழ்க்கை திடீர்னு பிறந்தாத்துக்கு போகணுன்ற எண்ணம் எப்படி வந்தது? யோசிச்சு பார்க்கணும். தன்னை கவனிக்காம ஆத்து பொண்ணே சுற்றி சுற்றி வரான்ற ஏக்கம் நம்ம பார்த்து மாட்டு பொண்ணுக்கு. தனக்கும் தன் குழந்தைக்கும் முக்கியத்துவம் தரலையா என்ற ஆதங்கம். வயிற்று புள்ளக்காரி, வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாமல் பத்தியமாக இருக்கும்போது கண்ணுக்கு எதிர்க்க வேளா வேலைக்கு எல்லாரும் வடை பாயசத்தோடு விருந்து சாப்பிட்டு கேலி கூத்து அர்த்தம் இருந்தால் யாருக்கு தான் எரிச்சல் வராமல் இருக்கும்? தன்னை பார்த்து பரிதாபப்படாம ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாளேன்ற தாபம். புத்திசாலிகள் யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்த்து பொண்ணுக்கு பிறந்தாத்த கிடைக்கிற சலுகைகள் நாமும் நம்ம பிறந்தாத்துக்கு போனா கிடைக்குமே என்ற எதிர்பார்ப்பு. ஊட்டி கழிச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்ல மாட்டேன். புத்திசாலிகள் புரிஞ்சுட்டா சரி. ஏண்டா சந்தான் ராமா, காமு அனுப்பிட்டா அம்புஜத்தோட ஆதங்கம் தீண்டுருமா? என்ன பேசுகிற சில பேர். அண்ணா, சில பேர் சொல்ற சில விஷயத்துல சில நியாயங்கள் இருக்கு. இந்த காமு எதுக்காக திடுதிப்புன்னு புறப்பட்டு இங்க வரணும்? நம்ம ஆத்து மாட்டு பொண்கள் புக்காமே கதினிங்கல்ல. புரிஞ்சா சரி. ஆம்படி எனக்கு சமைச்சு போடுறத விட்டுட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் வந்துட்டா. இவருக்கும் பொண்ணை பார்த்த உடனே சில புரியல. சரி சரி, எனக்கு எதுக்கு வம்பு? நான் யார் விஷயத்துலையும் தலையிட போறதில்லை.
உன்னை பெத்தவளே உன்னை விட்டு விலகி போயிடுவா. வீடு வந்துருச்சு. அம்மா, அம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டியே? நான் எதுக்கடி உன்னை விட்டுட்டு போகணும்? அப்படியே போகணும்னு நினைச்சாலும் எனக்கு போக்கடம் ஏது? போயிட மாட்டால? பிரியா, ஏன்டி இப்படி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? அது அது கோயில்ல வர வழியில என்னடி ஆச்சு? காலையில கனவுல ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, கொஞ்ச நாளாவே உன் போக்கு சரியில்லை. முன்னுக்கு பின் முரணா பேசுற, சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கிற, ஏதேதோ செய்யற. சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இருக்கு, என்கிட்ட எதையோ மறைக்கிறேன். உன் மனசு ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குது. என்கிட்ட சொன்னா நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு நீயே ஒரு தீர்வை தேடி குழம்பிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன ஆச்சு சொல்லு. இல்லம்மா, நான் எந்த தீர்வையும் தேடல. பிரியா, நான் உன் அம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது அழுதுன்னா எதுக்கு அழற, அழலைன்னா ஏன் அழன்னு எனக்கு தெரியும். உன்னோட சின்ன சின்ன அசைவுகள்லாம் கூட எனக்கு அத்துப்படி. என்ன பிரச்சனை சொல்லு, என்னால தீர்த்து வைக்க முடியுதான்னு பாக்குறேன். சொல்லு பிரியா. இப்படி படுத்துக்கிறது ரொம்ப ஆறுதலா இருக்குமா? எனக்கு கொஞ்ச நேரம் எதுவும் கேட்காத. சரிம்மா, உன் மனசுல ஏதோ ஒரு குழ- என் மனசுல ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இவனை சஸ்பெண்ட் பண்ணதை எங்களால் ஒத்துக்க முடியாது சார். உங்களை கேட்டுல நிர்வாகம் பண்ண முடியாது. அவன் நடவடிக்கை சரியில்லை, அதனாலதான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும் தொழிலாளருடைய பவர் என்னன்னு. நாளையிலிருந்து ஸ்ட்ரைக்கு தான். ஏய், அவன் பண்ண காரியத்தை அவனை திட்டி திருத்துவீங்கன்னு பார்த்தா அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ரெக்கமெண்ட் உங்களுக்கு? அவன் என்ன சார் தப்பு பண்ணிட்டான்? ரெக்கார்ட் ரூம்ல நுழையும் போது லட்சுமி மேல மோதிட்டான். இது தப்பா சார்? மறுபடியும் போய் சொல்லாதீங்க. அவன் லட்சுமி பின்னாடியே போய் அவங்கள கட்டி பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்கள மிரட்டிருக்கான். சார் அதெல்லாம் போய் சார். அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேஸ் சார். அடிச்சு பள்ளைகளை நான் கைட்டிடுவேன். இவனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க நீ. சார் அடிங்க சார், அடிங்க. தொழிலாளி மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்கும்? பூச்சாண்டி காட்டுறியா? அடிச்சு பல்ல நான் கைட்டிடுவேன். பேசும்போது எமோஷனல் ஆற கொஞ்சம் அமைதியாரு. அது இல்ல, என்ன பேசுறான் பாருங்க அவன். உட்கார் முன்னாடி எல்லாம் பேசி தீர்ப்போம். சார் இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. உங்களானதை நீங்க பாருங்க, எங்களானதை நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வேடா
நல்ல வேலை, சரியான சமயத்துக்கு வந்தீங்க. இல்லைன்னா பெரிய அடுத்தடி கலாட்டாவே நடந்திருக்கும். என்னாச்சு? இவனை நம்ம சஸ்பெண்ட் பண்ணா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களாம். யூனியன் லீடர் நம்மளே மிரட்டுறாரு. என்னப்பா மிரட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? அது இல்லைங்க, இவன் எந்த தப்பும் பண்ணல. இவனை போய் இவன் தப்பு பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவன் தான் சொல்கிறானே. அப்போ லக்ஷ்மி சொன்னது பொய்யா? லட்சுமி சொல்கிறது நீங்கள் எப்படி நம்புறீங்களோ இவன் சொல்கிறத நான் நம்புகிறேன். உண்மை தெரியாமல் ஒருத்தனை தண்டிக்கிறது தப்புங்க. இவன் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு நாளையிலேருந்து இவன் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது. இவன் இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறத நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து நின்னா என்ன இருக்கும்? அப்புறம் கட்டுப்பாடு எதுக்கு? கடைபிடிக்கிற ஒழுக்கம் எதுக்கு? பெரியவா நீங்க பாத்துட்டு இருந்தா இப்படி கேளுங்க. நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். மேடம், இதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் ஒரு கூட்டம், ஒரு தலைவர் தப்பு பண்ணுறவங்களை காப்பாற்றுற யூனியனாக இல்லை, தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த யூனியன் அது. நீங்கள் அநியாயத்தை நியாயப்படுத்துறீங்க, ஆனால் நியாயமான ஒருத்தருக்கு அவங்க அநியாயமாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்கு. எல்லாம் என் கண் முன்னால் படமாக ஓடுறது. அதெல்லாம் விடுங்க. நீ இப்போ இவனை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற அதானே? ஆமாம் மேடம். கட்டி பிடிச்சதா அவ சொல்கிறா, தற்செயலை அடிச்சதா இவன் சொல்கிறான். பார்த்தவா யாரும் இல்லை. சரிப்பா, நீ சொல்கிறது ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு விஐபி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடுறேன், அவங்களும் வரட்டும். இங்கே எடுக்க போகிற முடிவை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்கள உடனே உள்ள அனுப்புங்க. இவ யாரு? என்னோட ஒய்ஃப். நீங்க சொன்ன மாதிரி இவங்க மேல கணேசன் இடிச்சிருந்தாருன்னா, ஐ மீன் உங்க வாத பிரகாரம் இடிச்சிருந்தாருன்னா, இந்த எம்ப்ளாய் மன்னிச்சு விட்டுடுவீங்களா? பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்க வைஃப். இப்படியாப்பட்ட ஆளுக்கா நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? பிஏ, யூ ஆர் சஸ்பெண்டட். டேக் இட். அதர்ஸ், யூ கோ பேக் டு யுவர் ஒர்க். ஆண்டி, ஆண்டி, இன்னைக்கு ஆஃபீஸில் அந்த யூனியன் லீடர் கிட்ட உங்க அப்ரோச் சூப்பர். ராஜேஷ் கிட்ட கோபமாக பேசிட்டு இருந்தவன் உங்களை பார்த்ததும் அப்படியே பொட்டி பம்பா அடங்கி போயிட்டான். அதுவும் நீங்கள் அவனுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்ததும் அவன் கிளீன் போல்டு. எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது? எங்கே ராஜேஷும் அந்த யூனியன் லீடரும் அடிச்சுப்பாங்களோன்னு பயந்து போயிட்டேன். நல்ல வேலை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அப்பா, ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸோட முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த தலைவலி ஏன் ஆஃபீஸ் விஷயமா நீ ஆண்டிக்கிட்ட எதுவுமே பேசுனது கிடையாது? அந்த கம்பெனிக்கு என்ன கொட்டேஷன் அனுப்பலாம், இந்த கம்பெனிக்கு என்ன கொட்டேஷன் அனுப்பலாம் அப்படின்னு நீ மாத்திரம் கேட்கலாம், நான் கேட்கக்கூடாதா? 2 பேரும் சித்த பேசாமல் இருக்கேளா? ஆஃபீஸில் நடந்த சம்பவம் என்னோட சின்ன வயசுக்கே என்னை கொண்டு போயிடுது. இல்ல, நானே கேட்கணும்னு நினைச்சேன்.
என்ன ஆண்டி அது அப்போ ஒரு யூனியன் இருந்ததுன்னு சொன்னீங்க? யூனியன்னா யூனியன் இல்லை, அப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. பாலூர் அக்ரஹாரம் இன்னும் என் கண் முன்னாடி நிற்கிறதுடா. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சுட்டுதுடா. ஆண்டி ஆமா ராஜேஷ், ஆளுக்கு ஒரு முறையா எல்லாரும் செதறிட்டாங்க. ஆனா அத்தனை பிரளயத்தையும் தாண்டி அந்த பாலூர் அக்ரஹாரம் அங்கேயே தான் இருக்கணும். ராஜேஷ், என்ன பாலூர் கழிச்சுன்னு போறியா? போலாம் ஆண்டி. என்னமோ தெரியலடா, திடீர்னு எனக்கு அங்க போகணும் போல இருக்கட. நான் பிறந்து வளர்ந்த மண் மிதிக்கணும் போல இருக்கு எனக்கு. போகணும், எங்க தலைமுறை சுவடுகளை நான் தரிசனம் பண்ணணும்.